வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கற்பகமே உனையன்றி துணை யாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. கற்பகமே உனையன்றி துணை யாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலை வடிவாய் திகழும் நின் திருக்கோவிலிலே, சிலை வடிவாய் நின்று உலகிலும் காப்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகிலும் காப்பவளே, செம்பவள மேனிதன்னில் ஒளிரும் உமையவளே, செம்பவள மேனிதன்னில் ஒளிரும் உமையவளே. கற்பகமே உனையன்றி துணை யாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. கற்பகமே உனையன்றி துணை யாரம்மா. வாக்குசித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய வணக்கம். இன்று 18/7/2025 ஆடி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில தேய்பிறை அஷ்டமி நாளில் வந்திருக்குது. கேது பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நாளில் நீங்கள் நம்ம முன்கூட்டியே நேற்றே சொன்ன மாதிரி வழக்கம்போல் உங்களுடைய பூஜைக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் செய்து கொள்ளுங்க. அதனோடு சேர்த்து முதல்ல இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுடைய நாள், சந்தனத்தால் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. அஸ்வினி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நாள் எப்படி பிடிச்சி வைக்கணுங்க? சந்தனத்தால் பிள்ளையார் பிடிச்சு வெற்றிலை மீது வைக்க வேண்டும். வெற்றிலை மேலே வச்சு அவங்களுக்கு நீங்கள் பூ அலங்காரம் பொட்டு எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்குன்னு தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மல்லிகை மலரால் அர்ச்சனை பண்ணுங்க. கணபதியுடைய போற்றி நீங்கள் 108 கூறியும் மல்லிகை மலரால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை மேடம் அவ்வளோ எங்களுக்கு தெரியாது, சொல்ல வராது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகருடைய துதியே நீங்கள் சொல்லலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஆணை குழந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே, திருவாக்கும் சீக்கிரமும் கைகூப்பும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் காதலால் கூப்புவர் தம் கை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாப்போதும். விநாயக பெருமான் எழுந்தருள்வார். இந்த துதி போதும் நீங்கள் சொல்லி மல்லிகை மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு அன்றைய நேரத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயம் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களை விட்டு வறுமை நீங்கணுமா, எந்த சூழலில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் வறுமையில் இருக்கலாம், சில பேர் நோய் நொடியினால் இருக்கலாம், சில பேர் மனக்குழப்பத்தால் இருக்கலாம், சில பேர் கஷ்டங்களால் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. அப்போ எந்த விஷயம் தீரணும் விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நீங்கள் இன்னைக்கு பிள்ளையாரிடம் வச்சு வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனை முடிஞ்சு. இப்போது தொழில் தடைகள் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வேண்டுதல் மல்லிகை மலரால் பிள்ளையாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு தொழில் நிலையில் அதிகமாக தடைகள் ஏற்படுது, அதனால் எங்களுக்கு வருமானம் சரியான சூழலில் இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி அவரிடம் வேண்டுதல் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை கணபதி தீர்த்து வைப்பாருங்க. அந்த பிரார்த்தனை முடிஞ்சு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்று நீங்கள் கலச பூஜை ஒவ்வொரு வாரமும் சரி ஒவ்வொரு நாளும் பெரிய அளவுலலாம் கிடையாது, சின்ன அளவு தான் நம்ம சொல்லக்கூடிய பூஜை. எளிமையான பூஜைகள் தான். தலைவாழை இலையை எடுத்துக்கோங்க, நல்ல குருத்தலையாக கிளியாத இலையாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் அரிசி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சின்ன கலசம், அது மண் கலசமாக இருக்கலாம், செம்பு கலசமாக இருக்கலாம், எது வீட்டில் இருக்கோ. நார்மலாக நம்மளாம் எச்சில் படாமல் தனியாக சாமிக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்களாக இருந்தால்
நல்லதுங்க. எடுத்துக்கோங்க. முடிந்தால் முன்கூட்டியே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் சென்று தீர்த்தம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை மேடம் என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் நிறைகுட தண்ணி அப்படிம்பாங்க, அதாவது அது வரைக்கும் அந்த குடத்திலிருந்து தண்ணி எடுக்காத உபயோகப்படுத்தாததாக இருக்கணும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் கலைக்கோங்க. உள்ள நல்ல எலுமிச்சங்கனி ஒன்று போட்டுக்கோங்க. 1 ரூபாய் காயின் போட்டுக்கோங்க. வச்சு அதாவது அந்த மஞ்சள் அரிசியை வாழை இலையின் நடுப்பகுதியில் நல்லா பரப்பி விட்டு, அதாவது கலசம் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அரிசியுடைய பரவல் இருக்கணும். அது மேலே கலசம் வச்சு, கலசத்துக்கு உங்களுக்கு முறையாக தெரியும் எப்படி நூல் சுற்றி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த கலசம் வச்சு மேலே தேங்காய் வச்சு, அந்த தேங்காயை தான் நம்ம அம்மனாக உருவகப்படுத்தி நம்ம அந்த பூஜை பண்ண போகிறோம். அந்த தேங்காய்க்கும் நீங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் ரெண்டுமே எது வேணால் தடவி வச்சு அப்படியே மலரால் பொட்டால் எப்படியெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அந்த தேங்காய்க்கும் கலசத்துக்கும் இடையே மாவிலை கட்டாயமாக அப்படியே ரவுண்டாக நீங்கள் இது பண்ணணும், சொருகி விடணும். முடிந்தால் வேப்பநிலையும் சிறிதளவாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு தேங்காயும் வச்சு அப்படியே ஒரு அம்மனா பாவிச்சு வச்சுக்கலாம். தேங்காயும் கலசத்துக்கும் சேர்ந்தவாறு மஞ்சள் நிறம் அல்லது ஆரஞ்சு வண்ணம் வஸ்திரம் துணி நல்லா புதுசாக அதுக்குன்னே கலசத்துக்குன்னு தனியாக இருக்குங்க, எடுத்துகிட்டு நீங்கள் கட்டிக்கலாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு முடிஞ்சால் இனிப்பு பிரசாதம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு அம்மனை ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். அந்த அம்மனுடைய போற்றிகள் கூறி அந்த கலசம்தான் அம்மனாக நினச்சி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் மல்லிகை மலரால் அர்ச்சனை பண்ணணும். இதெல்லாம் அதாவது தேங்காய், பழம், ஊதுபத்தி, கல்பம் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடியது. நான் சொல்லாட்டியுமே நீங்கள் அதை பண்ணணும். ஏன்னா இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி அது நான் ஏன் போயிட்டு அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அதெல்லாம் வழக்கம் போல் நீங்களாம் வீட்டில் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான். அப்போது அது எல்லாமே நீங்கள் அதை பண்ணிவிட்டு மல்லிகை மலரால் இன்றைக்கி செய்யக்கூடியது கலச பூஜை வச்சு நாம் அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ வாராகி அம்மன் வைக்கிறீங்க அப்படின்னா வாராகி அம்மனுடைய 108 போற்றிகள் கூறி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாட்டில் நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த விஷயம் புதுமையாக உருவாக்கணும், புதுசாக உருவாக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயங்களை வேண்டும்போது கட்டாயம் நடக்குங்க. முதல்ல நம்ம கணபதியிடம் வேண்டினது என்ன, உங்களை விட்டு விலகக்கூடிய விஷயங்கள், தீரக்கூடிய விஷயங்கள், இங்கே புதுமையாக உருவாக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அம்மன் கிட்ட பிரார்த்தனை வைங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் அன்று இரவே நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கனியை மஞ்சள் துணியால் கட்டி அது திஷ்டிக்காக அல்லது நம்ம வீட்டினுடைய சூழ்நிலை எந்தவாறு உள்ளது, எதிர்வினைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மஞ்சள் நிற துணியால் கட்டி வெளியில் நம்ம கட்டி விடுவோம். நுழைவாயில் முன்னாடி நம்ம கட்டி விடுவோம். திருப்பி அந்த கனி அப்படியே வாடிச்சு அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா பூசணிக்காய் கட்டி விடுறோம், அந்த மாதிரி தான். எப்படி கனி அழுகாமல் நல்லா வாடிச்சு அப்படின்னா நல்ல நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்குது, தெய்வசக்தி நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அதுவே அழுகலாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த துஷ்ட சக்திகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இன்னும் இறை சக்தியை அதிகப்படுத்தணும், மந்திரங்கள் ஓதணும், அடிக்கடி பூஜைகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. உங்களுடைய அன்றாட வழிபாட்டில், ஆடி மாதத்துக்கு உண்டான அன்றாட வழிபாட்டில் இந்த பிரார்த்தனையும் சேர்த்து வச்சு அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கலாங்க. மிதிப்படாத இடத்துல, ஏன்னா அப்படியே ஊற்றி விட்டுறக்கூடாது, வீடெல்லாம் தெளிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் நீங்கள் குடிச்சிட்டு ஒரு துளசி செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு, அதாவது ஒரு கால்படாத இடத்துல நீங்கள் அந்த தீர்த்தத்தை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அந்த அரிசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் சாப்பாடு செய்யும்போது அதை கலந்து செஞ்சுக்கலாங்க. இதுதாங்க உங்களோட அன்றாட பூஜையில் இதுவும் சேர்த்து பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு விஷயத்தை உங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.